ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நம. ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நம. ஓம். இன்றைய தினம் நாம் மாசி மகம் பற்றிய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தமிழ் மாதங்களில் மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உள்ளன. அனைத்து தெய்வங்களை வழிபடுவதற்கும் உகந்ததாக மாசி மாதம் இருந்தாலும் சிவன் வழிபாட்டிற்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த மாதத்தில்தான் சிவன் தனது 63 திருவிளையாடல்களை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது. மகாவிஷ்ணுவாலும் பிரம்மாவாலும் அடிமுடியை காண முடியாதபடி மண்ணுக்கும் விண்ணுக்குமாக மாபெரும் ஜோதியாக சிவன் காட்சி தந்ததும் இந்த மாதத்தில்தான். மாசி மாதத்தில் முதன்மையாக கொண்டாடப்படுவது மகா சிவராத்திரி. அதைத் தொடர்ந்து மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. இந்த நாளில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, காவிரி, சிந்து போன்ற அனைத்து புண்ணிய நதிகளும் தங்களுடைய பாவச்சுமைகளை போக்கி புனித தன்மையை மீட்டெடுக்க கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். எனவே அன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகாமகம் குளத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனும் கிடைக்கும். முன்பிறவியில் செய்த பாவங்கள் அகலும் என்பது நம்பிக்கை. இத்தகைய மகத்தான பலனை தருவதால்தான் மாசி மகம் தினத்தை கடலாடும் நாள், தீர்த்தமாடும் நாள் என்கிறார்கள். ஒருமுறை பிரம்மத்தி தோஷத்தால் வர்ண பகவான் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் தூக்கி வீசப்பட்டார். இதனால் உலகில் மழையில்லாமல் அனைத்து உயிர்களும் வாடின. வர்ண பகவானும் சிவபெருமானை நினைத்து வேண்டினார். இந்நிலை குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் வர்ண பகவானை விடுவித்தார். இவ்வாறு வர்ண பகவான் விடுதலை பெற்ற நாளே மாசி மகம் என்று கருதப்படுகிறது. விடுதலை பெற்ற வர்ண பகவான், இறைவா, பிரம்மத்தி தோஷத்தால் உடல் கட்டுண்டு கடலில் கிடந்தபோது உங்களை நினைத்து வேண்டியதன் பலனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. இதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய நதிகளில் நீராடுபவர்களின் பாவங்களை போக்கி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமானும் அவ்வாறே அருள் புரிந்தார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. பார்வதி தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தட்சன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான். அதன்படி மகளாக பிறந்த பார்வதிக்கு தாட்சாயினி என்று பெயர் சூட்டி வளர்த்தான். அன்னை பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்தது மாசி மகத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன. எனவே அன்றைய தினம் அம்பாள் வழிபாடும் சிறப்பு வாய்ந்ததாகும். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததும், மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து உலகை மீட்டு வந்ததும் மாசி மகத்தில்தான் என்று சொல்லப்படுகிறது. எனவே மாசி மகத்தன்று சிவபெருமான் வழிபாடோடு அம்பாள், முருகப்பெருமான், மகாவிஷ்ணு வழிபாடும் மேற்கொள்ளலாம். இந்த ஆண்டு மாசி மகம் மாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து புனித தீர்த்தங்களில் நீராடிவிட்டு சிவன் தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். மதிய வேளை மட்டும் உணவருந்தி இரவில் பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் மற்ற சிந்தனைகளை தவிர்த்து இறை சிந்தனையோடு மட்டும் இருக்க வேண்டும். சிவபெருமானுக்குரிய தேவாரம், திருவாசக பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும், சகல தோஷங்களும் விலகும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை.
மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று மாசி மகம். மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம். கோவில்களில் மட்டுமல்ல, நீர்நிலைகளிலும் பக்தர்கள் விழா எடுத்து கொண்டாடும் பண்டிகையாக மாசி மகம் கருதப்படுகிறது. நீர்நிலைகளான ஆறுகள், ஏரிகள், கடற்கரைகள் என அனைத்து நீர்நிலைகளிலும் தெய்வீக சக்தி அதிகரித்து காணப்படும் நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. இந்த நாளில் பெரும்பாலான கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். நீர்நிலைகளில் தெய்வீக தன்மை அதிகம் உள்ளதால் தெய்வங்களே தங்களின் ஆற்றலை புதுப்பிக்கும் நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது. குறிப்பாக கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி போன்ற கடலோர மாவட்டங்களில் மாசி மகம் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆன்மீக மரபுகளின்படி மாசி மகம் நாளில் 30 முக்கோடி தேவர்களும் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்வதற்காக பூமிக்கு வரும் நாளாக மாசி மகம் கருதப்படுகிறது. இதனால் இந்த நாளில் புதிய விஷயங்கள் துவங்குதல், தர்ம காரியங்கள் செய்வது, விழா எடுத்து கொண்டாடுவது என எதை செய்தாலும் அது தெய்வீக அருளால் பல மடங்கு அதிக பலனை தரும் நாளாக கருதப்படுகிறது. மாசி மகம் அன்று கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஊர்வலமாக சாமி சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் தீர்த்தவாரி நடத்தி பக்தர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். தெய்வங்கள் நீர்நிலைகளில் நீராடும் சமயத்தில் நாமும் தீர்த்தங்களில் புனித நீராடினால் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும், செல்வ வளம், ஆரோக்கியம் ஆகியவை பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் புதிய தொழில்கள் துவங்குதல், புதிய முதலீடுகள் செய்தல், முக்கிய முடிவுகள் எடுத்தல் ஆகியவற்றை பலரும் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் காலை 8:17 மணி துவங்கி மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் மார்ச் 2ஆம் தேதி அன்று மாலை 6:29 மணிக்குத்தான் பௌர்ணமி துவங்குகிறது. மார்ச் 3ஆம் தேதி அன்று மாலை 5:52 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. மகம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம் என்பதால் மார்ச் 2ஆம் தேதியே மாசி மகம் தினமாக கருதப்படுகிறது. மாசி மகம் அன்று தெய்வங்களின் அருளை பெறுவதுடன் முன்னோர்களின் அருளை பெறுவதும் சிறப்பானதாகும். அதனால் தங்களின் குடும்ப நலன் மற்றும் செல்வ செழிப்பிற்காக முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்காக பலரும் இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது உண்டு. இத்தகைய பெருமை வாய்ந்த மாசி மகம் அன்று நீர்நிலைகளில் சென்று புனித நீராடுவதனால் பாவங்கள், துன்பங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். தெய்வங்கள் தீர்த்தவாரி காணும் நேரத்தில் அங்கு புனித நீராடினால் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்தில் அனைத்து புனித நதிகளும் சங்கமிப்பதாக ஐதீகம். இந்த நாளில் மகாமகம் குளத்தில் நீராடுவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் நீர்நிலைகளில் சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே நாம் குளிக்கும் நீரில் ஓம் என்ற எழுத்தை மோதிர விரலால் எழுதி பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லி நீராடலாம். கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதிம் குரு என்ற மந்திரத்தை சொல்லி நீராடினால் புண்ணிய பலன் கிடைக்கும். அன்றைய தினம் நாம் மகம் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தையும் ஜபிக்கலாம். மகம் நட்சத்திர காயத்ரி மந்திரம். ஓம் மகா அனகாய வித்மஹே பித்ரியா தேவாய தீமஹி தன்னோ மக பிரச்சோதயாத். ஓம் மகா அனகாய வித்மஹே பித்ரியா தேவாய தீமஹி தன்னோ மக பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 11 முறை ஜெபித்தால் புண்ணிய பலனும் கிடைக்கும். மேலும் அன்றைய தினம் சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரம் மற்றும் ஸ்தோத்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி வழிபடலாம்.
இப்போது சந்திர பகவானின் மூல மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக சந்திராய நமஹ. ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷக சந்திராய நமஹ. இப்போது சந்திரனுக்குரிய ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ததிசங்க துசாராபம் சீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம். ததிசங்க துஷாராபம் சீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் மகுடபூஷணம். இப்போது சந்திர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். மேலும் நாம் அன்றைய தினம் பௌர்ணமி திதிக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் ஜபிக்கலாம். இப்போது பௌர்ணமி திதிக்குரிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ சித்ராயை ச வித்மஹே மகாநித்யை ச தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சித்ராயை ச வித்மஹே மகாநித்யை ச தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். மாசி மகத்தன்று பௌர்ணமி திதி காயத்ரி மந்திரம், சந்திர காயத்ரி மந்திரம் மற்றும் சந்திர பகவானின் மூல மந்திரம், மகம் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்து அந்நாளின் பலனை அடைவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.